கைஸ். ரூட்டுக்கு தெரில, நான் பாட்டுக்கு போகிறேன். ஏரி மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆன் பண்ணுறேன் கைஸ். எனக்கு ரூட் எங்கே இருக்குன்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு கேமரா ஆன் பண்ணுறேன். சுத்தமாக வழி எப்படி போகிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. எனக்கு ஏதோ குளம் மாதிரி இருக்குது, ஏதோ ஆறு மாதிரி இருக்குது, காடு மாதிரி இருக்குது. என்ன காடு இது? ஆய் செல்லக்குட்டி, தங்கமாவல மாமா வந்திருக்கேன்டி உன்னை பார்க்க. மாமாவுமா கொடு. ஐயோம்மா, காஸ் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாதை ஒன்று தெரியுது. ஐயோ, வழியில் பாம்புக்கும் இருந்தா தெய்வமே. ஸ்னேக் பாபு, பாபு வாழ்க. வாயிலே போட்டுறாது என்ன? வழி எப்படின்னு தெரியல. ரோட்டில் வேறு ஹைவே ரோடு கைஸ், பயமாக இருக்கு. எனக்கு பார்த்தேன் இப்போ அரண்டாம் கொண்டுக்கு இரண்டுதெல்லாம் போயிட்டா இருக்குமான்னு அப்படின்னு சொல்லி உங்கள் ஆயா சொன்னாங்க. நம்புறியா இல்லையா? அது உண்மை. ரோட்டில் யாரும் பார்த்துட்டு போகிறாங்க. இதுக்கு வழி வழி இருக்கு. கதவும் பூட்டியிருக்கு. வேறு சைடு வழி இருக்கு. நான் பார்க்குறேன். கேமரா வேறு ரேடியேஷன் அப்பப்போ ஆஃப் ஆகுது கைஸ். என்ன எனக்கு தெரில. எனக்கு கட் ஆகுது டக்கு டக்குன்னு. பாம்பு ஸ்ரமோ கொத்திராதிரி என்ன ப்ளீஸ்ரீ. நான் கொஞ்ச நாள் வாழ்னு தங்கமே. கொத்துனா கூட கூப்பிட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி ப்ளீஸ் ராமா. பாம்பு சவுண்டு தான் கேட்குது. வழியில் வர முள்ளாக இருக்குது. கடைசியில் மானசஸ் வேல்டா அவரை மாதிரி ஆக்கி விட்டாங்க. என்ன மீமி என்னமோ போகுது. கது தர உள்ள சம்பளி போட்டு வச்சிருக்காங்க. பொக்கா மக்கா இதுக்கு வழி எங்கிட்டா இருக்கும் தெரியலையே. இங்கிட்ட ஏதோ வழி போகுது கைஸ்.
போடா, வலி இருக்கிறவனுக்கு வலியே வலி. ஐயோ கடவுளே, காலெலாம் குத்துதே என்னமோ. என்ன பாவம் பண்ண உனக்கு, இப்படி போட்டு இந்த லொக்கேஷனில் பாடாப்படுத்துதே. ஐயாப்பா, வழியை கண்டுபிடிச்சிட்டேன். கைஸ், கேமரா ஆஃப் பண்ணுறேன், லைட் ஆன் பண்ணுறேன். கேமரா ஆன் பண்ணுறேன், லைட் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கப்பை கழட்டணும்டா. கப்பை கழட்டினா தான் கேமரா தெரியும். கப்பையை கழட்டாமல் எப்படி கேமரா தெரியும்? துபாகூர் ரகுமானு. கைஸ், ஃபஸ்ட் நான் இங்கே வந்துட்டு என்னால் முடியல. ஃபஸ்ட் நான் இங்கே ரெடி ஆகிறாருங்க. ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நைட் விஷனு எங்கடி இருக்க? ஆஃப் பட்டனு. கைஸ், நான் உள்ளே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணலான்னு பார்த்தா உள்ளே வரும்போது யாரோ நிற்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. யார் இருக்கா என்ன இருக்கானே தெரியல. நீ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கயா. பெரியா பாப்பா, பெரியப்பா, எப்பப்பா, எப்பா, ஏன்பா, அத்தா, செல்லாத்தா, மாறி அத்தா, எல்லா அத்தா, எங்க அத்தா. இரு வரடி. நான் வரல கைஸ், இந்த விளையாட்டுக்கு நான் தகுதியாக இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ஆள் இருக்காங்களாம் செக் பண்ணிக்கிறேன். ஆள் இருக்காங்களா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வவ்வால் கூட போய் சண்டை போட ரெடியாக இருக்கேன். காலாவலி. அண்ணா, யாராச்சும் இருக்கீங்களாண்ணா? நான் சும்மா யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கோம். நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேணாம். இருந்தீங்கன்னா இருக்கேன்னு சொல்லிடுங்க. அவங்கள ஒன்றும் பண்ணுறதுக்காகலாம் வரல. இது ஏன் தன்னால் ஆடுது? நான் சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேண்ணா. கேட்குதா உங்களுக்கு நான் பேசுகிறது? என்னை எதுவும் அடிச்சு கிடிச்சிடாதீங்க. நான் ஒரு சாதாரண ஒரு பையன்தான். என்னை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஆளாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு சாப்பாடு வேணால் வாங்கி தரேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் வாங்கி தரேன். அட்டாக் பண்ணிக்கிறாதீங்க ப்ளீஸ். நான் ஒரு சாதாரண பையன் தான், என்னை பார்த்து பயந்துடாதீங்க கைஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே அவங்க ஆளுங்க இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இங்கே இருக்குது. அதுக்காக தான் நான் ஒரு அட்டாக்கு 3 தடவை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க டக்குன்னு பயந்துட்டு அடிச்சு கிடிச்சிட்டாங்கண்ணா. என்ன அண்ணா, அண்ணா, நீங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. யாரோ பயப்படாதீங்க என்னை பார்த்து. என்னை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம் ப்ளீஸ். நான் சொல்கிறேன் திருப்பியும். அண்ணா, ஓ மேங்கோ. கைஸ், ஃபஸ்ட்டு நைட் விஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நைட் விஷன் ஆன் பண்ணிட்டேன். கைஸ், நான் கேமரா எந்தளவுக்கு என்னால் ஆட்ட முடியாமல் எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு ஆட்டம் எடுக்கிறேன். ஓகே அண்ணா, அரைச்சிருக்கீங்களா? என் கூடயே யாரோ நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுண்ணா. ஐயோ, இதெல்லாம் பார்த்தா என்னென்னமோ மாதிரி இருக்கு. கைஸ், ஃபஸ்ட்டு யாராச்சும் இருக்காங்கன்றது. ஐயோ அண்ணா, அண்ணா, உங்களை தானே நான் அண்ணன் கூப்பிட்டுருக்கேன். யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நான் உங்களை எது பண்ணுறதுக்காக நான் வரல. நான் போலீஸ்லாம் கிடையாது. என்னை பார்த்து பயந்துடாதீங்க. நீங்கள் யார் இருந்தாலுமே சரி, நீங்கள் என்னை பார்த்து பயந்துடாதீங்க. இது என்னது? எந்த காலத்தில்? ஐ மக்கா. ஓகே கைஸ், இது பேயோட ஆக்டிவிட்டி தான் நான் நம்புகிறேன். ஓகே, நான் இன்ட்ரடக்ஷன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய நம்பருக்கு திருப்பி வரலாம். எதுவுமே ப்ராப்பராக செட் பண்ணல. ஓகே, ஹலோ கைஸ், திருச்சி 143 சேனல் கோ ஸ்டுடியோ. எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு வெளியே இருந்து உள்ளே வரது போது
டர்னு கிழிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் வந்து வேறு எங்கேயுமே எடுத்ததில்லை. ஏன்னா நமக்கு போகிறதுக்கு ஒரு பாதை தெரியணும். அந்த பாதை தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம பயணத்துலையும் சரி, நம்ம கரெக்டாக போக முடியும். போகிற பாதையே தெரியாமல் எங்கேன்னு கூத்தாடி, ஆனால் நம்ம போகிற பாதையை நம்மளே வந்து கரெக்டாக வழி நடத்தி நம்மளே போனால் தான் அந்த பாதையில் நம்ம வெற்றி பெறுவோன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ அதே மாதிரி தான் நான் வந்திருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெளியிருந்து உள்ளே வரதுக்குள்ளேயும் செம்ம பயத்தோட உச்சக்கட்டத்துக்கு நான் போயிட்டேன். ஏன்னா இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி அப்படி. எனக்கு ஒரு சைக்கோ வந்திருக்கான். அந்த சைக்கோ வந்துட்டு பேய் மாந்திரிகம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஓட்டுன்ற பேரில் அவனை வந்து இங்கேயே இறந்துருக்கான். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் இது நிறைய இதில் வந்துருந்துச்சா, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. பட் இங்கே பயங்கரமான பேரானாமல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு தான் நானே இங்கே வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இடம் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது, சும்மா முசுக்கு பானைலாம் இருக்குது. இந்த பானை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, யாரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சம்திங். ஆனால் அதுவா இதுவான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். நான் பார்த்துட்டேன், சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். நம்ம சேனல்லேருந்து நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். வேறு யாரும் நம்ம கூட வரல. இதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம சேனல் இருக்க போகுது. மறக்காமல் இந்த வீடியோ போகிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்கு தான் நம்ம சந்தோஷமே போடக்கூடாது. நம்ம சந்தோஷப்பட்டோம்னா ஆப்பு கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியும். சீரியஸாக கேஸ் நான் என்ன தான், ஏன்னா வீடியோ எடுத்துட்டேன்னா என்னதான் மையம் இருந்தாலும் உங்கள்கிட்ட அதை காட்டக்கூடாது. உங்களை ஒரு சந்தோஷமாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அந்த வீடியோ கொண்டு போகணுன்றது மட்டும் தான் என்னோட நோக்கம் இருக்கும். ஆனால் எனக்கு பின்னாடி இப்போ என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, அதுதான் என்னால் நம்பவே முடியல. இந்த இடத்துல யாராச்சும் ஆத்மா இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என் உடம்பையும் எடுத்துக்கலாம், என்கிட்ட என்ன இருக்கோ எடுத்துக்கலாம். என் உடம்பு தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சல்லி பைசா இல்லை என்கிட்ட, வேறு எதுவுமே என்னால் தர முடியாது. சப்போஸ் இங்கே யாராச்சும் மனுஷங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் யார்ட்டையும் பேசணும், யார்ட்டையும் சொல்லணும், உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பட் என்னை அஃபெக்ட் பண்ணுமோ, என்னை சாவடிக்கின்ற அந்த நோக்கத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஓகே கைஸ், இன்ட்ரோடக்ஷன் இதில் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸுங்க. போன தடவை நம்ம போட்டதே ஸ்ட்ரைக்கில் போயிட்டு அபாய கட்டத்துக்கு போயிடுச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, நமக்கு மட்டும் நேரம் சரியில்லையா என்னன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ கூட பாருங்கள், ஃபோக்கஸ் கூட ரொம்ப சதி பண்ணுது. ஃபோக்கஸ் நான் எங்கே வச்சுருக்கேன், அது எங்கேயோ வேலை செய்யுது. ஓகே, சந்தோஷம், ஏதோ செய்யுங்கடா. ஆக மொத்தத்தில் என்னை வச்சு ஏதோ செய்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. கைஸ், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னா, இந்த இடத்த வந்துட்டு எனக்கு வாசு தான் சொல்லியிருந்தாரு, பயங்கரமான ஆக்டிவிட்டி நடக்குது, வேணா அப்படி இருக்குமான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை கேட்டு தான் நான் வந்தேன். இந்த இடத்துக்கு நான் ரொம்ப ட்ராவல் பண்ணி வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்னே நான் சொல்லுவேன். என்னன்னு தெரியல, உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் என் மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசிட்டு இருந்தேன். அப்படியே பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வரீங்க, எனக்கு சத்தியமாக தெரியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு வீடியோ இருக்க போது. போன தடவை கோப்ரோ நம்ம மூஞ்சி தெரியிற மாதிரி வச்சுருந்தோமா, இப்போ நைட் விஷயம் நம்ம மூஞ்சி தெரியிற மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, என் மூஞ்சி அப்பப்போ நீங்கள் பாருங்கள் ப்ளீஸ், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க நைட் விஷன் இப்போ ஆன் ஆகும் பாருங்களேன். ஓகே, ஆன் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே கோ ஃபார்வர்ட், அப்படியே ஃப்ரண்ட்டை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம். வழியில் எது வந்தாலுமே தூக்கி போட்டு போவோம்னா இல்லை, வழியில் எது வந்தாலும் பயந்துட்டு போவோம். ஓகே, என் கூட பயப்பட நீங்களும் ரெடியாக இருங்க, என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருங்க. மறக்காமல் காதில் ஹெட்செட் மாட்டிக்கோங்க. வீட்டில் யாருமே இல்லாதவங்க தனியாக பாருங்கள், அப்போ தான் பயமாக இருக்கும். போகலாமா? ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கு இங்கே ஏதோ இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு, ஏன்னா நான் என்ட்ரன்ஸ்லாம் தாண்டி வந்துட்டேன். ஏதோ இருக்குது, இது அவனை தலைவனை பார்த்துட்டு போயிடலாம். உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா? ஸ்னேக் பாபு யாரும் இல்லை. உள்ளே நெல்லெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்கப்பா. ஐயா, ஸ்பைடர்மேன் என்னை கடிச்சிங்கன்னா நான் ஸ்பைடர்மேன் ஆகுவேண்ணா. சவுண்டு கேட்குது எனக்கு, எத்தனை தடவை வளையல் சொல்கிறேன். யாரு? ஏதோ பத்திரிக்கை, என்னன்னு தெரியல, இது கோவில் பத்திரிக்கை மாதிரி இருக்கு. தாலிலாம் இருக்கே, யாழின்னு தானே சொன்னேன் நான். தாலிலாம் இருக்கீங்க. பொம்பளை பேயா இருந்தால் தாலி கட்டிடலாம். நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கடைசியில் பேயை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஹலோ, சேர்லாம் பயங்கரமாக இருக்கீங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்குது சேரு. வளையல்லாம் நடக்குது. வளையல்லாம் அடிச்சா கூட கேமரா ஆஃப் ஆயிடுச்சு.
கேமரா ஆஃப் ஆயிருச்சு. சாரி கைஸ். கேமராவில் ஸ்டோரேஜ் இல்லையா? ஏதோ ஆயிருச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. மெமரி கார்டை கழட்டி போகிறாருங்க. என்னமோ ஆயிடுச்சு. கேமராக்கு என்னமோ ஆயிடுச்சு. சடனாக இப்போ என்னமோ ஆணுச்சு. மெமரி கார்டு உள்ளே தானே இருக்குது கைஸ். இப்போ இந்த கதவு சாத்துச்சு. சடனாக கேமராவும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது? ஏய், கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், அப்பயும் ஆன்ல இருக்குங்க. கோப்ரோ எடுத்து ஃபஸ்ட்டு மண்டியில் செட் பண்ணுறேன். அருண் சார் நினச்சேன் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் நினச்சேன். வேலை கோப்ரோ தலைவன் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைன்னா என்ன ஆயிரும். கைஸ் இப்போ கேமரா ஓகே, ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் பிரச்சனை தான் நினைக்கிறேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் அங்கேருந்து நேராக நடந்து இந்த வீட்டுக்கு வந்தேன். இங்கே கரெக்டாக வந்தேன். இந்த கதவு சடனாக இப்போ சாத்துச்சு. எது வரையும் கேமராவில் ரெக்கார்ட் ஆனிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. தலைலாம் வலிக்குது, சடனாக தலை வலிக்குது. உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? ஆனால் அந்த கதைக்குள்ள நான் போயிட்டு வந்தேனே. ஹலோ, ஆமாக்கா. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து வந்து பார்க்குறேன். தலையில் இதை செட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. கேமரா வேறு தூக்க முடியல. என்னடா நடக்குது? ஏய், புல்லாங்குழல் தானே? புல்லாங்குழலா இல்லை தெரியல. என்ன இலவன ஹலோ கைஸ். என்னது இதெல்லாம்? லேடிஸ் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே. ஐயோயோ, என்னடா பண்ணுறீங்க இங்கே? எல்லா இடத்துலையும் பேய் இருக்கோ இல்லையோ, ஒரு இடத்துல எல்லா இடத்துலையுமே லேடிஸ் துணி இருக்குது. என்னத்தரா அப்படி என்னத்தரா தூக்கிட்டு போறீங்களா? என்னது பூசணிக்காவா? என்ன யாருக்கு தெரியும்? தாத்தா கம்பளம் இருக்கு பேசுங்க. அப்பா, சோத்திரமாண்டவரே கடவுளே. தாத்தா கம்பு இருக்கு, யாராச்சும் வந்தீங்கன்னா எடுத்து அடிச்சிடுவேன். நான் பார்க்க மாட்டேன் கைஸ். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து யாராச்சும் ஆளுங்க யாராச்சும் இருப்பாங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இது பயம்னு சொல்ல முடியாது. எங்கடி போகிறீங்க எல்லாம் சந்துக்குள்ளே? போய் சேர்த்துக்கிட்டு தொலைஞ்சிடாதீங்க. ஏய் கோப்ரோ, உனக்கு காசு போட்டு வாங்கியிருக்கேன், தயவுசெய்து கரெக்டாக நின்று. ஏய், கொலுசு சவுண்டு கேட்குது கைஸ், கேட்குது. யார் நிற்கிறாங்க? யாரு அங்கே? நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நான் பார்க்க முடியுமா? நீங்கள் நிற்கிறத நான் பார்த்துட்டேன்.
நம்மளை தவிர யாரும் இருக்காங்க? உங்களை நான் பார்க்க வரலாமா? இது வேற கண்ணா கண்ணா மறைச்சிக்குது. உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். ஹலோ பேபி, சப்போர்ட்டே இல்லாமல் உருட்டு வருது. ஏன்டி இப்படி பண்ற? ஆம்பளை பொம்பளையாடி? சரி டார்லிங், 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 மாமா திட்ட மாட்டேன், மாமா திட்டவே மாட்டேன், கோச்சுக்காத. சாரி 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 சாரி, மன்னிச்சிடு, தெரியாமல் சொல்லிட்டேன். ஏய், டியூப்லெஸ் டயராக வந்துருச்சு. இப்போ தான் டியூப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேணா வாங்கி தரட்டா டியூப்லெஸ்ஸு? உள்ள பேய் இருக்கா? டேய், பில்டிங் மட்டும்தான்டா ஸ்டாக்கு, பேச மாட்டேன், வீக்குடா. ப்ளீஸ்டா கொக்கா மக்கா. என்னோட ஒரு முகத்தான் பார்த்துருக்கேன், மறுமுகத்தை பார்த்தது கொக்கா மக்கா செஞ்சிருவேன். கம்முன்னு கடை. என்னடா ஆஃப் அடிச்சுப்ப, இங்கே ஏதோ பிடிச்சிடாப்ப, என்னடா இதை பிடிச்சி சாவடி எப்படி? இது என்னடா ஆஃப் அடிச்சு, இது என்னடா ஆஃப் அடிச்சு, நைட் டியூஷன் ஆஃப் அடிச்சா? சுத்தம் நைட் டியூஷனே ஆன் பண்ணல. நைட் டியூஷனே ஆன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரியே எடுத்துகிட்டு இருந்தீங்களா ரகுமானு? ஏய், யாராவது இவ்வளோ நேரம் நைட் டியூஷன் போடிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு எனக்கு. கடவுளே, இப்போயாச்சும் ஓடுதா? ஹலோ நைட் டியூஷனு? ஓகே 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 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயர் உருண்டு வந்துச்சு, சரியா? அதெல்லாம் நீங்கள் பார்க்கல, என் மூஞ்சை பார்க்கல. இப்போ தான் என் மூஞ்சை பார்த்துருப்பீங்க. பெயர் அரைஞ்ச மாதிரி இருக்கணா? நான் பார்த்துட்டேன். ஏய், கம்முன்னு இருந்துரு. மேலே வலிக்கிட்டு வந்த மாவளை தூக்கி போட்டுருவேன். சும்மாவே கிணற பார்த்தாலே பயப்படுவேன். எங்கள் அம்மா வேற கதை சொல்லியிருக்காங்க, கிணத்துக்குள்ளே பெயரும். அக்கா, என்னடா இது? கிணறா இல்லை வேற என்ன வச்சா? அக்கா மக்கா விழுந்தோம்னா தப்பிக்கிறதே கஷ்டம். காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 அடி வச்சுருக்கும், 20 அடி இருக்கும். 20 அடியா? 40 அடி இருக்கும். கிணத்துல இருந்து வச்சு வலிச்சு பார்ப்போமா? உள்ளே இருந்து பேய் இருந்தீங்கன்னா அப்படியே ஏறி வரீங்களா? நான் தூக்குறேன் உங்களை, நான் தூக்கி உங்களை ஹெல்ப் பண்ணுறேன். அம்மே கைஸ், கேமரா வாங்கி வச்சுக்கிறேன். உள்ளே இருந்து ஏச்சிட்டு தான் வருதானே பார்ப்போம். உள்ளே ஏதாச்சு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நான் வேற என்னென்னலாம் எதுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வேலை பார்த்துட்ருக்கேன். தெரியலண்ணா. அம்மே, சவுண்ட் கேக்குது, சவுண்ட் கேக்குது. வெயிட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு, வெயிட்டா இருக்கு. என்னமோ வருது, என்னமோ வருது, என்னமோ வருது. உள்ள ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குங்க. வெயிட்டாக இருக்குது, உள்ளேருந்து யாரும் எதை இழுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. எதுக்கு தேவலா வம்பு? நான் ஒத்தகையில் இழுக்கிறேன். கேமரா ஆடும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். தெய்வமே, கேமரா கீழே போட்டுறதா ரகுமானு, ப்ளீஸ்ரா. அதிரடி வில்லு, அதிர்ச்சிருந்த சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. இல்லடா, உள்ள வெயிட்டாக இருக்கானா? என்னமோ என்னமோ வருது, என்னமோ வருது. பேச உங்களுக்கு தெரியுதா?
என்னமோ வருது உள்ளேருந்து ஏதோ வருது. எடுத்து பார்க்குறேன். இப்போ கூட சேர்த்து பள்ளி வருது. பண்ணடா முன்னாடி வேடாடி மேலே ஏதோ சட்டியாயிரோடி பாவல போடி கட்டாரா ஓடி போய் பள்ளி சாரி, நீ ஏறிடுவேன் எனக்கு தெரியும். உள்ள இருந்து பேய் வருதுன்னு பார்த்தா பள்ளி வருது. பண்ணடா அக்கா அண்ணே யார் இருக்கீங்க? யாரா ஜக்கு வழியில போட்டா பாத்ரூம் போறதுக்கு? யாரு சினிமா வருது? பாவாடையா? உள்ள இருந்து பேய் வருன்னு பார்த்தா மகும் வாலியும் வருது. யாரே? பேய்க்கு பாத்ரூம் போக வச்சிருக்கும் போலுக்கு. காலுகளை கொத்தியாரு கைஸ். உள்ள வேகமா இருக்குது கைஸ். இதோ எப்படி ஒரு வாலி இவ்வளோ போசம் இருக்கும்? கன்ஃபார்மாக உள்ள ஏதோ இருக்கு. கிணத்துக்குள்ளே பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நம்புகிறேன். இந்த கிணத்துல நான் இறங்கட்டா? விழுந்துச்சுன்னா கொக்கா மக்கா நான் செத்தேன். கவலை தான் முடிஞ்சு. சோழி மருகியா கதம். கால் பார்த்தீங்களா? சப்போர்ட் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கு எனக்கு. ஓகே நானும் கொஞ்ச நாள் வீடியோ எடுக்கணும். போய் சேர்ந்துடக்கூடாது. போய் சேர்ந்துட்டேன்னா சோழி முடிஞ்சு. அவ்வளோதான். ஃபினிஷ். மருகியா சாலா கட்டம். பாய் குட் பாய் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் ஊதிடுவாங்க எனக்கு ஒரேடியா. என்னது இது? சப்போர்ட்டே இல்லாமல் நிற்கிது. ஹலோ கிணத்தக்கா, கிணத்தண்ணே கைஸ். இங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்களாம். எக்கச்சக்கமான பேர் இங்கே இறந்துருக்காங்களாம். முன்னொரு காலத்தில் இங்கே செய்வனெல்லாம் வச்சு நிறைய பேர் இது மூலிமா இறந்துருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன மொழின்னு தெரியலையே. நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் இது கூட இல்லைன்னா லூஸ் பிடிச்சிடும். எனக்கு பேசுகிறதும் புரியல, ஒன்றுமே புரியல. இவருங்க லேடி செருப்பு உள்ள கோட்டு பண்ணாடா பயலு. என்னடா பண்ணுறீங்க? இது என்ன சப்போர்ட்டே இல்லாமல் வேறு விழுந்துருக்கு கைஸ். நான் கேமரா ரொம்ப ஆட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு வரமாச்சும் கொஞ்சம் ஆட்டாமல் ட்ரை பண்ணுறேன். இப்போ இது வழியாக தான் நம்ம வந்தோம். உள்ளே வந்தது இது வழியாக தான் வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். நைட் விஷன் வேலைக்கு ஆகலை, சதி பண்ணுது. மேலே இருக்க கோப்ரோ சதி பண்ணிடுச்சு. கேமரா அதை விட சதி பண்ணுச்சு. யாரோ நடந்து வராங்க கூட, அது நல்லா தெரியுது. பேசி இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். மீ ஓகே ஒன்று ஆள் முடியும் தோலா. இந்த டயர் யாராது? இங்கே போனால் இப்போ என்ன ஜக்கு கோடி மாதிரி இருக்கு. அம்மே மாமா என்னடா ஜக்கு இது? பொன் ஜக்கு மாதிரி இருக்கு. ஏதாச்சும் இருக்கா? லைட்டிஷன் போட்டு காட்டுற பாருங்க. தெரியுதா? எதுவும் தெரியாது, எனக்கே தெரியல. ஏன்னா இளவனே தெரியல. என் பின்னாடி யாராது? அங்கே யாராச்சும் இருக்காங்களா? உங்களுக்கு தெரியுதாங்க? அங்கே தான் சவுண்ட் அடிச்சுப்பேன். காலை ஏன் சப்போர்ட் இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த ரூமுக்கு போகலாம். மாத்திரைலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த ட்ரக்ஸ் மாத்திரைன்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்டில் செய்த தயவுசெய்து சொல்லுங்கள், இது என்ன மாத்திரை, என்ன இதுன்னு. இருங்க லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணால் கண்ணு தெரியல சுத்தமாக. நான் லைட் பவர் கம்மி பண்ணுறேன்.
இதை கம்மி பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிரும் எனக்கு. இப்போ தெரியுதா? இது என்ன மாத்திரை ஊசிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி ட்ரக்ஸ்க்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஃபட் பண்ணி கிடைச்சி சுத்தா. ஏய் ஹெட்செட்லாம் இருக்கேன் இங்கே. இது ஹெலிகாப்டரில் போட்டு போகிற ஹெட்செட்டா தெரியல. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல ஹெட்செட்டாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். நல்ல ஹெட்செட் யார் தூக்கி போடுவா? அது வந்து சனியம் பிடிச்ச ரூம் இருக்கே. ஏய் இது என்னது? உள்ளே அரைச்சிருக்கீங்களா? கைசா அந்த பில்டிங்கோட ஜன்னல்னு நினைக்கிறேன். அங்கே என்னமா இருக்கு? ஓ மை காட். ஐயோ 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 என்னடா இதெல்லாம்? கைஸ் பொம்மை செய்வன பொம்மை மாதிரி இருக்கு உள்ள. யாரு? யாரு 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 யாரு? ஏன் லைட்டு ஃப்ளிக்கர் ஆகுது? குளிருது 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 குளிர். மேலே 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 யாரோ பார்த்தாங்கப்பா. வேர்க்குது குளிருது. எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? யாரையா பார்த்தப்பா? யாரையா பார்த்தேன்? ஹலோ அண்ணே, அப்பா, யாராச்சும் இருக்கீங்களா? ஏதோ வளையல் சவுண்ட் கேட்குது. யாரு? யார் நீங்க? யாருன்னு கேட்குறேன்ல. வலி தக்காளி பழம் யாரும் வச்ச வளரி பிச்சு இன்னைக்கு தான் பிடிக்கிற கசக்குதான். நீங்கள் அங்கிட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே யாரோ இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களை மதிக்கிறேன். உங்களுக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பயந்துருந்தேன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் இருந்தாலும் சரி,
கை சடனாக பார்க்கும்போது நான் பயந்துட்டேன். யாராது? யாரு? என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சினா நானும் உன்னை கஷ்டப்படுத்துவேன். நான் உன்னை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காகியோ ஏய் நீ வேற இருடி பைத்தியக்கார தாவளி. ஏய் யாராது? மனுஷங்க யாராச்சும் பண்ணிட்டாங்களா? ஆனால் நான் பார்த்தது வேற என்னமோ அங்கே எனக்கு மனுஷங்க மாதிரி இப்போ போகிற மாதிரி இருக்கு. யாராச்சும் இருக்காங்களா? ஹலோ கவலைப்படாத ரகுமான், நீ ஒரு ஆளாக வரல. 2,40,000 பேர் உன்னை பார்த்துட்ருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க. அது மைண்டில் வச்சுக்கோடா, மைண்டில் வச்சுக்கோ. தனியாக இல்லை, நீ தனியாக இல்லை. உள்ளே யாரும் நடக்கிறாங்க. கேமரா ஆஃப், கேமரா ஆஃப் கைஸ். தெரியுதா கோப்ரோவில் கேமரா ஏதோ சதி பண்ணுது. இங்கே யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். நான் உங்களை பார்த்துட்டு தான் போவேன். இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே இருக்கலாம். நான் உங்களை தேடி வரேன். நான் வாய்ஸ் அவ்வளோக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உங்களை நான் பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட வரலாம். உள்ளே போகுது இது அப்படியே. ஓகே கேஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி ரிச்சுவல் பண்ணிவிட்டு இல்லை அது கூட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது இன்னும் நான் ஐடியா பண்ணல. நான் ஃபஸ்ட்டு அதை ஐடியா பண்ணுறேன். உள்ளே போயிட்டு எங்கே பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பார்த்ததே மறந்துட்டேன். அந்த ரூம் இருக்குல்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் திறக்க மாட்டேங்குது. அந்த ரூமோட ஜன்னலில் பார்த்தா ஏதோ செய்வனை வச்ச பொம்மை மாதிரி அவர் உள்ள இருந்துச்சு. இப்போ போய் பார்க்குறேன். நானும் தட்டி பார்க்குறேன், திறக்க முடியல. அது சுத்தமாக ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டைகளை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் சுத்தம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா தெரியும். Oh my God! ஐயோ கைஸ், தெரியுதா? உள்ள ஏதோ இருக்கு. என்ன மாடி யாழி தான் நினைக்கிறது. உள்ள யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். உள்ள ஏதோ பண்ணுறாங்க கன்ஃபார்மாக. என்னை யாரும் தொட்டாங்க, யாரும் தொட்ட மாதிரி இருந்துச்சு. டார்ச்சு ஃப்ளிக்கர் ஆகாதரி ப்ளீஸ். ஐயோ 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 அம்மா அம்மா அம்மா
அம்மா டார்ச்சடி. தெரியுதா? இருக்கு டார்ச் ஆஃப் ஆகுது. டார்ச் ஆஃப் ஆகுது. யாரு 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 யாரு? கைஸ் சடனாக யாரோ ஓடினாங்க. சடனாக யாரோ ஓடினாங்க. யாருன்னு கேட்குறேன்ல. தொண்டையை கட்டி வச்சிருக்கா. நல்லா வருது என் வாயில். கைஸ் தொண்டை கட்டி வச்சிருக்கு. நேற்று ஃபுல்லாக காய்ச்சல். நேற்று ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. இன்னைக்கு சடனாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆனால் இது இந்தளவுக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த இடத்த நான் விட மாட்டேன். கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துக்கு திருப்பி வருவேன். டெஃபினெட்லி வருவேன். கைஸ் இதுக்கு பின்னாடி தான் நான் அந்த இதை பார்த்தேன். இங்கேயே நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஏதாச்சும் ரிச்சுவலை போட்டு அவங்கள நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்ன பண்ணிக்கிறேன். கைஸ் ஃபைனலி ஒரு வழியாக ரிச்சுவலை போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு ஆப்போசிட் ரூமில் தான் ஏதோ நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் எனக்கு எமர்ஜென்சியமாக போட்டுச்சு. அதனால் நான் அங்கே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ரிச்சுவல் போட்டிருக்கேன். இது பழைய காலத்தோட ரிச்சுவல். இது சொல்லப்படுவாங்க. இது நிறைய கூகுளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்காம கூட வந்திருக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிச்சுவல். இதில் பண்ணும்போது நம்ம எல்லா டோரையும் மூடிடுன்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி மூடிடுறேன். ஓகே, ஹல்ல விட்டுருச்சு எனக்கு. சீரியஸாக சொல்ல போனேன். பயத்தில் உச்சக்கட்டத்துக்கு நான் போயிட்டேன். என்னை சுற்றி எந்த ஆத்மா இருந்தாலும் இப்போ நீங்கள் என் முன்னாடி வரலாம், என் உடம்பை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கான ரிச்சுவல் தான் இங்கே போடப்பட்டிருக்கேன். கேமராக்கள் கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு அதுக்கான ரிச்சுவல் தான் போடப்பட்டிருக்கேன். நீங்கள் தாராளமாக என் உடம்பை எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணால் என்னை பண்ணலாம். கைஸ் 10 நிமிஷம் வந்து நம்ம கை இருக்குல்ல, இந்த விரலை வந்து இந்த விரலையும் அமுத்திக்கணும்னு இருக்காங்க, இந்த விரலையும் அமுத்திக்கணும்னு இருக்காங்க. 10 நிமிஷம் இந்த தியான நேரமே இருக்கணும்னு இருக்காங்க. சப்போஸ் நம்மளை சுற்றி எந்த ஒரு கெட்ட வைப் இருந்தாலுமே நமக்கு அது நம்ம மூலியமாக அது வந்து நம்ம நெகட்டிவ் வைப்பாக வந்து நமக்கு அதை காட்டி கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, நான் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் யார் இருந்தாலுமே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட தொடர்பு கொள்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தாராளமாக என் உடம்பு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன என்ன வேணால் பண்ணலாம். ரெடி கைஸ்? இது நான் போகிறதுக்கு முன்னாடியே சவுண்ட் கேட்டு தான் இருந்துச்சு எனக்கு.
ரிச்சுவல் போடும்போது எனக்கு பயங்கரமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு. கான்சன்ட்ரேஷன் சேதறது. யாராச்சும் இருக்கீங்களா? பெரம்பூச்சி இங்கே இருக்கு. பெரம்பூச்சி இங்கே இருக்கு. சப்போஸ் இது நீங்க இறக்கும் போது நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதையும் நான் உங்களுக்கு நீங்க அர்ப்பணிக்கிறேன். இதை நீங்க வேணா எங்கிட்ட எடுத்துட்டு போலாம். கைஸ், என் மனசுக்குள்ளேயும் சரி இந்த இடத்துலையும் சரி என்னை சுற்றி ஏதோ ஒரு வைப் இருக்கிற மாதிரியே என் ஃபுல்லுக்கும். ஒருவேளை நான் கதவு மூடி வச்சிருக்கனால தான் எனக்கு கேட்க மாட்டேங்குதா? நமக்கு தேவை இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி நமக்கு தெரியணும். ஒருவேளை கதவு மூடி வச்சிருக்கனால இந்த ரிச்சுவல் மூலியமாக எதுவும் நம்மளை வர முடியாத அளவுக்கு பண்ணலாம். ஏன்னா 3 கதவு இருக்குது. 3 கதவுமே இந்த கதவு ஆல்ரெடி வந்து மெயின் டோர்னால பூட்டி தான் இருக்குது. இந்த கதவை நான் பூட்டி வச்சுருந்தேன். இப்போ நைட் ஆண்டில் நடக்குது. இப்போ இந்த டோரையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் யாரு தானே எவ்வளோ திறந்து கொள்ளலாம். ஒல்லு யாரு 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 யாரு
யாரு யார் நீங்க? யார் நீங்க? கேட்குறல? கைஸ் நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். வெளியே பேசுகிறேன் கைஸ். கைஸ் ஃபைனலி ஒரு வழியாக இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் வந்து வண்டியை போட்டிருந்தேன். அதாவது இது ஒரு பட்டி கிராமம். இந்த கிராமத்தில் தான் நான் வந்து வண்டியை போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்கிட்ட நான் இப்போ ஓடி வந்த டைமு. ஏன்னா இங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடமே கிடையாது. அதனால் இந்த வண்டிங்கெலாம் நிப்பாட்டுவாங்க, அந்த செட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ நான் ஓடி வந்ததை பார்த்துட்டு இந்த செட்டில் இருக்க தாத்தாட்ட தான் நான் வண்டி விட்டுட்டு போனேன். ஓடி வந்ததை பார்த்துட்டு இந்த தாத்தா நான் சொன்னேன், இந்த மாதிரி தாத்தா இந்த மாதிரி நடந்துச்சு தாத்தா, இந்த மாதிரி ஆயிடுச்சு தாத்தா, இந்த மாதிரி இங்கே இருக்க அரண்மனைக்கு தான் தாத்தா போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தாத்தா எனக்கு பயங்கரமான விஷயம்லாம் சொன்னார். இப்போ நம்ம அப்படியே தாத்தாட்ட போய் பேசுவோம் வாங்க. பயங்கரமான திட்டு கைஸ் எனக்கு. சத்தியமாக நான் உங்கள்கிட்ட ப்ராப்பராக பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட தாத்தாட்ட பேசி நம்ம பேசுவோம். தாத்தா இப்போ சொல்லுங்கள். ஏப்பா எங்கே போயிட்டு வரீங்க? அதான் அந்த அரண்மனைக்கு தான் தாத்தா போயிட்டு வந்தேன். ஏப்பா நீங்கள் சொல்லிட்டு போகக்கூடாது. நான் தான் எங்கே போறீங்கன்னு கேட்டேன்ல. நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க வாரீங்க எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ போகலாமா? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது தாத்தா. சாரி தாத்தா, மன்னிச்சிருங்க. நான் வந்துட்டு நான் சாதாரணமாக தான் போனேன் நான். ஆனால் உள்ள ஆளுங்களாம் வருவாங்க. நான் முன்னாடியே உங்களை கேட்டேன். அதுக்கடுத்து எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் என்ன எங்கே போய் போகிறோம் அப்படின்னு. கைஸ் நம்மளால சொல்ல முடியாது எங்கே போகிறோன்னு, யார்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. அதுதான் பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் போகலாமா? நீங்கள் போவீங்களா? அங்கெல்லாம் போயிருக்கீங்களா? நானும் அங்கே போக மாட்டேன்ப்பா. பெரும்பாலும் நான் போக மாட்டேன். அந்த இடத்துல அது யார் சூனி வைக்கிறதுக்கு வருவாங்களா? அந்த மாதிரி வருவாங்க, சூனியம் வைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்னென்ன செஞ்சு போகிறாங்க. அது நமக்கு தெரியாது. நைட்டானா சத்தம் கேட்குவாங்க. ஆமாம், அங்கே வந்து ஒரு மாதிரி இது சத்தம் கேட்க எல்லாம் பண்ணோம். யாரும் சொல்லுவாங்க இது போல் அடிச்சு போய் செத்து போயிட்டாங்க அப்படி இப்படிம்பாங்க. அதை நான் வந்து விரும்புறது இல்லாத. அந்த மாதிரி ஆனால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் நான் உள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஆத்மா கூட கம்யூனிகேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள வந்துட்டு மனுஷங்களா அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ சட்டிக்கிட்டலாம் வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ 2 பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு செய்வன மாதிரி வச்சுட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தாங்க உள்ள. அதான் அதை போல நிறைய நடக்குது தம்பி இந்த பக்கம், இந்த காட்டுக்குள்ள. அதெல்லாம் அங்கே எல்லாம் போவாங்க, சரியா வராது. அது சாரி தாத்தா, சாரி, மன்னிச்சிருங்க கைஸ். இப்போ தாத்தா வந்து நான் வந்தோடனே எனக்கு சரியான திட்டிட்டாரு என்ன. இப்போதான் தாத்தாட்ட எனக்கு பேசினதுக்கப்புறம் மைண்டு கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சத்தியமாக லைஃப்பில் இந்த வீடியோ நான் மறக்கவே மாட்டேன். அதுதான் முன்னாடியே கேட்டவங்கள நீங்கள் எங்கே போறீங்கன்னு. ஓகே தாத்தா, நான் என்னையும் பேசிட்டு விடியாந்துடுறேன் கைஸ். ஃபைனலி என்னடா இது பயங்கரமாக இருக்கு, ஃபாரின் மாதிரி கைஸ். சீரியஸாக ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு உள்ளூர் ஏரியா, அவங்க என்னை மன்னிச்சு விட்டது பெரிய புண்ணியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல வேலை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. வண்டி வர நல்லா பார்த்துக்கிட்டாங்க பத்திரமா. சீரியஸாக அது உள்ளே இருந்தது யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் போய் பார்த்துருக்கலாம், நான் போய் பார்க்காம வந்தது என் மேலே தப்பு. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், வந்ததுக்கப்புறம் திருப்பியும் போகலாமான்ற மாதிரி என் மைண்டு தோணிகிட்டு இருக்கு. போய் தான் பார்ப்போமேன்ற ஒரு மைண்டு தோணிகிட்டு இருக்கு. ஓகே எஸ், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாரோ வராங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா, திருப்பி அந்த இடத்துக்கு போங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன். எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது, அது யார் என்னது பேயா இல்லை வந்துட்டு ஏதோ ஆளுங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு என்னை போக சொல்லியிருந்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைக் மூலயமா அதை தெரிவிங்க, உங்கள் ஷேர் மூலயமா அதை தெரிவிங்க. சீரியஸாக உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் பண்ணி எடுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஐ லவ் யூ. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோ வந்து ரிச்சுவல் ரகுமானில் வரும். நம்ம ட்ராவல் பண்ணி போகிறது, நான் அப்படியே போகும்போது கூட அந்த இடத்த நான் திருப்பி காட்டுறேன் ரிச்சுவல் ரகுமானில். நீங்கள் பாருங்கள். இப்போ அப்படியே நான் கிளம்ப போகிறேன். இங்கேருந்து கிளம்பி அப்படியே நான் திருச்சி போகிறேன். திருச்சி போகிறத அப்படியே நம்ம ரிச்சுவல் ரகுமானில் விலாகாக வரும்.
அப்படியே பாருங்கள். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சத்தியமாக வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு தலை முழுகணும். ஏன்னா என்னென்னமோ நடந்திருக்கு, எனக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது, என்னென்னமோ ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, மனசுலாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் போகிறத அப்படியே ரிச்சுவல் ரஹ்மான் சேனலில் நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த விளாக் இந்த வீடியோ இதோட முடியல, அப்படியே ரிச்சுவல் ரஹ்மானில் கண்டினியூ ஆகும். தாத்தாட்ட கொஞ்சம் நாள் பேசிட்டு தண்ணி கிண்ணலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஆறுதலாக போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ நேரம் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை ஷேர் மூலயமா தெரிவிங்க. ப்ளீஸ் ஷேர் மீ கைஸ். சப்ஸ்கிரைப் 300க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் 300 கொண்டு போகிறீங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக உங்களை 300 கொண்டு போங்க. லவ் யூ கைஸ், லவ் யூ. Bye.